Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி நல்ல சீஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி பன்னீரை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சம் பன்னீர், துருவின பன்னீர், கொத்தமல்லி கீரை, பூண்டு, அப்புறம் மாசரலா சீஸ், சில்லி பவுடர், ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இவ்வளவும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட ஃபில்லிங். இப்போ பன்னீரை இது ஹோம்மேட் பன்னீர், இந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நான் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட கடையில் உள்ள பன்னீர்னா ஸ்கொயர் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நடுஸில் ஸ்லிட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு மவுத் மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுக்குள்ளாடி தான் நம்ம இந்த பன்னீரை அந்த ஃபில்லிங் இருக்குல்ல அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா டைட்டாட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கப்புறமா இதை நல்ல கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதில் நல்லா கோட் பண்ணி எடுத்து ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு, சில்லி பவுடர், தண்ணி. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் அந்த பேட்டர், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பன்னீரை இந்த பேட்டரில் கோட் பண்ணுங்கள். நம்ம கார்ன்ஃப்ளவரில் எதுக்கு பன்னீரை கோட் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர் இதில் ஒட்டுறதுக்கு வேண்டிதான். அதுக்கப்புறமா அதை அப்படி டைரெக்டாக எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். ஸோ பிரெட் க்ரம்ஸில் நல்லா டைட்டாட்டு கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு லோ டு மீடியமில் தான் குக் பண்ணணும். ஏன்னா உள்ள சீஸ் இருக்கிறதுனால அது மெல்ட் ஆகும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதை ஒரு பிளேட்டில் வச்சு மேலே நல்ல மேனேஸை ட்ரிசில் பண்ணி, கொஞ்சம் கெச்சப்பையும் ட்ரிசில் பண்ணி, நான் கொஞ்சம் பார்ஸ்லே ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு அதை மேலே போட்டேன். கொஞ்சம் பெரி சீசனிங் போட்டேன். இப்போ இதை பிச்சு காணிக்கிறேன் பாருங்க. பன்னீர் ஹோம்மேட் பன்னீர்னால செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சீஸ் உள்ளே அப்படி கூயாக ரொம்ப அப்படி சீஸ் புல் மாதிரி வந்துச்சு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.